ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன ரோஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, கரெக்டு தான். இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ். இது வந்து சூப்பராக பூத்துட்ருக்குது இந்த சீசனில். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாட்டு ரோஜா வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாட்டு ரோஸ் மாதிரி தான் இதுவும். ரொம்ப பூ சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், பேபி பிங்க் கலரில் இருக்கும், வாசனை இருக்காது. இதனுடைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். இந்த இலை ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கேட்க போனால் ஒரு மாதிரி ஷார்ப்பாக வட்ட வடிவமாக சின்னதாக இருக்கும். இப்போது பன்னீர் ரோஸுடைய இலை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னா, இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக குள்ளமாக இருக்கும், ரவுண்டடாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப நல்லா வளர்ந்து பூக்கக்கூடிய ரோஸுங்க. இது நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து அடி ஸ்டெம் வந்து பெருசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா பூத்து குலுங்குச்சு. நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து அடுத்த சீசன் வந்து நான் என்ன பண்ணேன், அதை ரீபாட் பண்ணுங்க. ரீபாட் பண்ணும்போது கொஞ்சம் டார்மன்சிக்கு போயிடுச்சு. ஒரு சில சீசன் வந்து இது ஒரு 1 இயர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தொட்டிக்கு கீழே வந்து ட்ரைனேஜ் பிளாக் ஆகிருந்ததுங்க. அதை நான் நல்லா கம்பி எடுத்து அடிப்பக்கத்தில் குத்தி விட்டுட்டு ஒரு மணல் கொட்டி அது மேலே டயரில் வச்சு அதில் மணல் கொட்டி அதுக்கு மேலே நான் இதை வச்சுட்டேங்க. வச்சோடனே அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சரியானவுடனே இது இன்னுமே பெருசாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் இந்த செடியும் கூட எப்படி பன்னீர் ரோஸ்லாம் வந்து நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ்லாம் சம்மரில் கொஞ்சம் டார்மன்சிக்கு போகுதோ, அந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் காலத்துக்கு அமைதியாக இருக்கும், வெயிட் பண்ணும். சாகாது, ஆனால் சாகாமல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கே. இந்த புதர் பார்க்குறதுக்கு இந்த பூக்களோட நிறைய பூ இருக்கும். ஒரு 100 பூ கூட தரக்கூடிய ஒரு செடின்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு வந்து நல்ல ஓட்ட ட்ரைனேஜ் நிறைய இருக்கிற மாதிரி தொட்டி கொடுத்துணுங்க. நான் இப்போல்லாம் ட்ரைனேஜ் கூட சரியாக மூடுறதே கிடையாது. அடுத்தது மண் கலவை பார்த்திங்கன்னா வந்து மணல், மாட்டுச்சாண எரு, மண், பெர்லைட்டு, ரைஸ் ஹஸ்க்கு கொடுப்பாங்க. நெல் உமி இருக்குல்ல அந்த தோல் அது, அதுக்கப்புறம் கறி துண்டுகள், அதாவது சார்கோல், அந்த சார்கோல் பீசஸ், வுட் சார்கோல் பீசஸ் கொடுப்பேன் நான். ஆஷஸ் கூட சேர்க்கலாம், வுட் ஆஷ் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பெர்லைட்டு ஒயிட் மெட்டீரியல் அது அமேசானில் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கலர்னிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப போலன்னு சல்லடை மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு சாயில் மிக்ஸ் கிடைக்கும். அந்த சாயில் மிக்ஸை கொட்டி நம்ம நட்டுறணும். நடும்போது நம்ம எப்பயுமே ஒரு வாரத்துக்கு செடிகளை வந்து நிழலில் தான் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் ஃபங்கிசைட் போட்டு நட்டுறணும். நட்டுட்டு ஃபங்கிசைட் சாஃப்ட் வந்து உங்களுக்கு உரக்கடையில் கிடைக்கும். அது 1 கிராம் ஆர் 2 கிராம் எடுத்து தண்ணியில் கரைச்சி நட்டதும் வேரில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நிழலில் வச்சுடுங்க. 1 வீக் வந்து நிழலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து கொஞ்சம் மார்னிங் சன்னில் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா சன்லைட்டில் வச்சிடலாம் நம்ம இதை. இது வந்து நிறைய பூ பூக்குங்க. இதுக்கு டிஏபி வந்து நான் நிறைய போடுவேன். ஒரு 10-15 கிரானுவல் ஒரு மாதத்துக்கு போடலாம். அதுக்கப்புறம் வந்து மிக்சட் ஃபர்டிலைசர்னு ஒன்று வந்து நான் அடிக்கடி போடுவேங்க. அது நான் வந்து டிஏபி, என்பிகே, ஆல் என்பிகேஸை கலந்துருவேன். டிஏபி போட்டுப்பேன், எஸ்எஸ்பி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் கால்சியம் நைட்ரேட்டு, அம்மோனியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் நான் போட்டுப்பேன். போட்டுட்டு போன் மீல், பனானா பவுடர் எல்லாம் போட்டுட்டு கடலை புண்ணாக்கோடு சேர்த்து போட்டு ஊற வச்சு புளிக்க வச்சுருவேங்க. ஒரு கரைசல், ஒரு 1/4 பக்கெட் கரைசல் ரெடி பண்ணி புளிக்க வச்சுருவேன். புளிக்க வச்சுட்டு அதை ஒரு 4 நாள் கழித்து எடுத்து நல்லா வடிகட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும். ஒரு துணியில் வடிகட்டி புழிஞ்சிட்டு அந்த லிக்விடில் வந்து நம்ம ஒரு 4 பக்கெட் தண்ணியை கலந்துப்பேன். ஒரு 1/4 பக்கெட்டு உரம் கலவையிலேயே நான் வந்து ஒரு 4 பக்கெட் தண்ணி கலந்துருவேன். ஏன்னா அதில் நம்ம அவ்வளோ வீரியமாக எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது மைல்டாக போகணும் எல்லா செடிக்கும். நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதை நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து இந்த செடிகளுக்கு ஒரு மக்கு அப்படியே நம்ம ஊற்றிட வேண்டியது தாங்க. இதில் தேவைப்பட்டால் நம்ம வந்து அந்த புளிச்சு வந்த அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து ஹியூமிக் ஆசிடு, சீவீடெல்லாம் கூட போட்டு கூட நான் கலந்து ஊற்றுவோம். நல்லா செடி அக்செப்ட் பண்ணிக்குது, நல்லாவே அது அப்சார்ப் ஆகுது. எந்த ஒரு கருகி போகிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கலப்பு உரம் தயாரிக்கும் போது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டு நம்ம கரைக்கிறோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அதை நம்ம நூற்றுக்கணக்கான செடிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் எப்போ உரம் கொடுத்தாலும் ஈவினிங் டைமில் கொடுங்க. அதாவது வந்து ஒரு 4:30 மணிக்கு மேலே 5:30-6 மணிக்கு கூட கொடுக்கலாம். அப்போ தான் வந்து அது வேரை வந்து பாதிக்காது. அதே மாதிரி டிஏபி வந்து ஈவினிங் டைமில் போட்டு தண்ணி ஊற்றிடணுங்க. எந்த உரம் போட்டாலும் கொஞ்சம் தண்ணி மேலே ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபங்கிசைடு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரேயரில் போட்டு தெளித்து விட்டுடுங்க. சாஃப்ட்னு இருக்குது, உரக்கடையில் உங்களுக்கு கிடைக்கும், அதை தெளிச்சிடுங்க. ஸோ இந்த செடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. இது பதியம் போட்டாலும் உங்களுக்கு நல்லா வரும்.
ஸோ நான் இப்போ பதியம் நிறைய போட்டு வச்சுருக்கேன், நல்லா வளருதான்றதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒயிட் ப்ராஸ்பரிட்டி ரோஸ் கூட நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தனியாக பராமரிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மண் கலவையில் வந்து எல்லாத்தையும் கலந்து நல்லா போரஸாக ரொம்ப உதிரியாக இருக்கணும். இப்படி கையில் பிடிச்சா அப்படியே சதறிடுற மாதிரி உதிரியாக இருக்கணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நட்டுட்டு 1 வீக் நிழலில் வச்சுடுங்க. அப்புறம் 1 வீக் வந்து மார்னிங் சன்னில் வைங்க. அப்புறமா எடுத்து சன்லைட்டில் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஏபி தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 கிரானியூல் போடலாம் மாதத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் மாட்டுச்சாண எரு மக்குனது இருந்தால் போடுங்க. நல்லா மக்கி இருக்கணும், பவுடராக மக்கி அதை காய வச்சு எடுத்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் சீவீட் கொடுக்கலாம், ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம், எல்லாமே மைல்டாக கொடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் கலப்பு உரம் எல்லா உரத்தையும் கலந்து கடலை புண்ணாக்கில் புளிக்க வச்ச அந்த உரத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் ப்ரூனிங் சீசன் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம், அதாவது ஜூன் எண்டில் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணுங்கள். ஜூலை தொடங்கும் போது கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் மிட்டில் வந்து கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்ருங்க. இது தவிர வந்து இதில் ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் வாங்குங்க. வாங்கி மரம் மாதிரி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில சமயம் சின்னதாக இருக்கும்போதே செத்து போயிடும். இது வந்து கண்டிப்பாக கொக்கோபீட்டு வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி நடாதீங்க. நட்டோம்னா கொஞ்சம் டைபேக் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு, அடிக்கடி செத்து போயிடும். எனக்கு கொக்கோபீட்டில் வந்து நல்லா வளருங்க செடி. ஆனால் வந்து நிறைய டைபேக் இஷ்யூஸ், அந்த சம்மரில் செத்து போகிறது, ஒரு சீசன் முடியும் போது இறந்து போகிறது, அந்த டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குதுங்க கொக்கோபீட்டில். அதனால் நான் கொக்கோபீட் சேர்க்கறதில்ல. இதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி தெளிக்கலாம் அப்படின்னா எக்ஸோடஸ் தெளிக்கலாம், கெம்மு தெளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தீட்டான்னு ஒன்று கிடைக்குதுங்க, அமேசானில் கிடைக்கும். சொனாட்டான்னு ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் தெளிச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லாதவங்க வந்து வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோப்போட கலந்து, விம் சோப் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக குழச்சிக்கோங்க. அதாவது வேப்ப எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு விம் சோப் எடுத்து நல்லா குழச்சி ஸ்ப்ரேயரில் போட்டு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணிக்கு ஊற்றி நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து நல்லா இலைக்கடியிலலாம் தெளிச்சு விடுங்க. பாய் பாய்.